Hi friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல உள்ள டேனை போக்கக்கூடிய ரொம்பவே எஃபெக்டிவான ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். இந்த ரெமெடி பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம வீட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஃபி பவுடர், லெமன். இந்த ரெமெடியை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டேன்லாம் ரிமூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்ல இருக்க சின்ன சின்ன போர்சஸ் அப்புறம் கருவளையங்கள் உதட்டில் இருக்கிற அந்த கருமையெல்லாம் போக்குறதுக்கு இந்த ரெமெடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெமெடியை நம்ம 2 ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஸ்க்ரப்பிங், இன்னொன்று வந்து ஃபேஸ் பேக்காக பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதில் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை இந்த காஃபி பவுடர் சுகரில் டிப் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்ல வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பை வந்து உங்களோட ஃபேஸ்க்கு, உங்களோட கழுத்து, கை கால்கள் எங்கெல்லாம் டேன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லிப்ஸில் இருக்கிற அந்த பிளாக்னஸை போக்குறதுக்கும் இதை நீங்கள் வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின்ல 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணிவிட்டேன். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கே நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. இப்போது ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காய்ச்சாத பால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஃபி பவுடரில் இருக்கிற காஃபின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அந்த கரும்புள்ளி கருமைகளை வந்து நீக்கக்கூடியது. கருவளையங்களை போக்குறதுக்கான காஃபி பவுடர் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம். கண்ணில் உள்ள கருவளையங்கள், உதட்டில் உள்ள கருமையெல்லாம் போக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் 30 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த கண்ணுக்கு பக்கத்தில், உதட்டு பக்கத்துலாம் சுருக்கம் விழ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான சுருக்கங்களையும் போக்கக்கூடியது. நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டைட்டன் கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த பேக்கை அப்படியே உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸில் கீழேருந்து மேல் நோக்கி மசாஜ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்தில் 3 நாட்களுக்கு நீங்கள் போடலாம். ஆனால் இந்த ஸ்க்ரப்பை வந்து வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் பண்ணாலே போதும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். என்னோடய ஹேண்ட் பாருங்கள், நல்லா ஃபேராக டேன்லாம் ரிமூவ் ஆகி நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரிசல்ட்டு கொடுக்குது. என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.